விவேகானந்தர் சொல்கிறார், ஒருத்தன் ஹெல்ப் பண்றான், உதவி விட்டு அப்படி அந்த பிச்சைக்காரரை பார்த்துட்டு சொல்றாரு, ஏய் நன்றியோட இருறா அப்படின்னு சொல்றான். சோறு கொடுத்து உதவிட்டு நன்றியோட இருறா, எத்தனை நாள் உதவி இருக்கிறேன், கொஞ்சமாவது நினைச்சு பார்க்குறியா அப்படின்னு என்று சொல்லிவிட்டு விவேகானந்தரை பார்க்க வருகிறான். விவேகானந்தர் கேட்கிறார், ஏன் நன்றியோடு இருக்க சொல்ற? ஆமா, எத்தனையோ நாள் ஹெல்ப் பண்றேன், கண்டுக்க மாட்டான். நமக்குமே அப்படி இருக்கும். நிறைய பேருக்கு உதவி செய்வோம், உதவியை மறந்துட்டு போயிடுவோம், நம்மளே கூட நினைப்போம், அயற்சி வந்துடும். அப்போ விவேகானந்தர் சொல்ற, அவன் நன்றியோடு இருக்க மாட்டான்றியா? ஆமா அப்படின்னு. விவேகானந்தர் சொல்ற, அவன் உனக்கு நன்றியோடு இருக்கணும்னு எதிர்பார்க்காத, நீ அவனுக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்னு. உடனே இவன் கேட்கிறான், என்ன நான் நன்றியோடு இருக்கணுமா? நான் ஏன் இருக்கணும்? உதவி செய்தது நான் தானே, அவன் தானே எனக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று சொன்னபோது விவேகானந்தர் சொல்கிறார், இல்லை, நீ தான் நன்றியோடு இருக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? நீ ஈகை புரிவதற்கு, நீ தானம் புரிவதற்கு அவன் தான் வாய்ப்பளிச்சிருக்கான். உன் சொர்க்கத்தின் வாசலை திறப்பதற்கான திறவுகோல் அவன் தான் உனக்கு கொடுத்திருக்கிறான். நீ நன்றியோடு இரு அப்படின்னு.